பாடினேன் பரவசமாக ஆடினேன் ஆடினேன் நேசமுடன் யான் நெற்றியில் அணிய பாச வினைகள் பட்டதும் நீங்கி உன் பதம் பெறவே உன்னருளாத உடன் அன்னம் சொன்னதும் மெத்த மெத்தாக வேலாயுதன பயிலோ வாழ்க வாழ்க வாழ்க. ஒரு நிமிஷம் இன்னைக்கு எழுதுங்க இல்லையா? ஒரு நிமிஷங்க எழுதுனாங்க பார்த்தோம். சனிக்கிழமை இது மட்டும் என்ன ஒழுங்கா படிச்சுருந்தாங்க, ஒழுங்கா படிச்சுருந்தான் ஆஃபீஸரா ஒழுங்கா படிச்சிருந்தான். இப்போ என்னடான்னா மத்தியானம் அடி வாங்கிட்டு இருக்கு. அதாவது சொட்டு சொட்டு ஊது அடிங்க மாதிரி. இப்போ கடிக்கிறதில்ல, அடிக்க ஆரம்பிச்சிட்டான். பாபு அண்ணான்னு கூப்பிட்றான். நான் என்ன தெரியுமா கூப்பிட்றான்? என்ன கூப்பிட்றேன்? என்னென்னு கூப்பிட்டேன்? பாபு வடா அப்படா. மதன் நான் மேலே இருக்க எங்கே கூப்பிட்றான். மொட்டைன்னு கூப்பிட்றான். எப்படி பட்டா? சரி, எங்கள் வீட்டில் 4 மொட்டை இருக்காங்க தெரியுமா? யார் மொட்டை? நான், பாப்பு, அப்புறம் மேவரிக்கு, அப்புறம் மீராமாய், அப்புறம் விக்கி. 4 பேர் மொட்டை வச்சிட்டோம். எங்கள் வீட்டு 4 மொட்டைகள் இருக்காங்களா? இவங்க மொட்டைன்னு கூப்பிட்டா எல்லாம் திரும்பி பார்க்குறாங்க. நீ மொட்டைன்னு கூப்பிட்ட நான் திரும்பி பார்க்குறேன், மீராமாய் திரும்பி பார்க்குது, எல்லாம் திரும்பி பார்க்குறோம். நான் ஊடுறல பார்க்கல, டிவி ஊடு. பாவம், திருப்பதி எல்லாம் வந்து நேரில் பார்த்ததில்ல, ஊரில் டிவியில் தான் பார்க்குறியா? நான் இதிலே பார்த்துருவோம் எல்லாத்தையும். அதாவது டெய்லி சாமி கும்பிட்றாங்க. டெய்லி சாமிக்கிட்ட என்ன கேட்குறேன்? சாமிக்கிட்ட என்ன கேட்குறேன்? நட வேணும். நட வேணும். நடக்கு என்ன வேணும்? நடக்குது என்ன வேணும்? காலில் நட வேணும். அதாவது டெய்லி உண்மையாக சாமி கும்பிட்ற சூரிக்கு டெய்லி நட வேணும்னு கும்பிட்றான். ஆனால் கடவுள் காலை தர மாட்டேங்கிறாரு. சரி, என்ன சொல்கிறதுன்னு தெரில. சூரி, அதாவது உண்மையாக நல்லவங்க, உண்மையாக இருக்கிறவங்க கடவுள்கிட்ட போய் கேட்டால் கடவுள் தரமாட்டான்னு தெரிஞ்சு போச்சு எனக்கு. நல்லா அந்த ஏமாத்துறவங்களும் நிறைய வாரி வாரி தரும். திருப்பதியில் போய் குழந்தைங்க மொட்டை அடிக்கிறது 1000 ரூபா வாங்கிட்டான் என்கிட்ட. காது குத்துறது 1000 ரூபா வாங்கிட்டான். போடல நான். சரி, ஓகே.